தற்போதைய முக்கிய செய்தி. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்கின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். வினிதா, போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்கினுடைய ஜாமீன் கோரிய மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட திமுக முன்னாள் நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக் சட்டவிரோதமாக பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக கூறி அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து கடந்த ஆண்டு ஜூன் 26 கைது செய்தது. பின்னர் அவருடைய சகோதரர் முகமது சலீம் ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ஜாமீன் கோரி ஜாஃபர் சாதிக் மற்றும் அவருடைய சகோதரர் முகமது தாக்கல் செய்த மனுவை சிபிஐ நீதிமன்றம் ஏற்கனவே தள்ளுபடி செய்திருந்தது. இதனையடுத்து ஜாமீன் கோரி இருவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதி ஏடி ஜெகதீஷ் சந்திரா சிபிஐ நீதிமன்றத்தில் வழக்கு தள்ளுபடி செய்யும் முன் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருப்பதாக கூறி அந்த விசாரணையிலிருந்து விலகுவதாக அறிவித்திருந்தார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஜாஃபர் சாதிக் அவருடைய சகோதரர் முகமது சலீம் அவர்களின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். வினிதா, விவரங்களுக்கு நன்றி சிவா.